இனிய தமிழுறவுகளே வணக்கம். சிங்கப்பூர் இலக்கியங்களை பற்றி தேடலாம் என்று யூசுன் நூலகத்தில் நான் தேடியபோது ஒரு நல்ல நூல் எனக்கு கிடைத்தது. சிகரங்களுக்கு அப்பால் என்கிற டாக்டர் குமரன் ராசப்பன் எழுதிய நூல். இன்னொரு நூல் கிடைத்தது, உன் தோளுக்கடியில் நீ என்கிற தமயந்தி பிஸ்வாஸ் எழுதிய நூல். அது இந்திய நாட்டில் இருக்கிற டெல்லி கதைக்களமாக கொண்ட நூல். இந்த சிகரங்களுக்கு அப்பால் என்கிற இந்த நூல் ஒரு மிகச்சிறந்த பயண நூல், மிகச்சிறந்த வாழ்க்கை வரலாற்று நூல். மருத்துவர் குமரன் ராசப்பன் அவர்கள் 2012 அந்த எவரெஸ்ட் சிகரத்திற்கு மட்டுமில்லை, இன்னும் பல்வேறு சிகரங்களில் அவர் வெற்றி கண்டிருக்கிறார், ஏறி இருக்கிறார். அவர் ஆங்கிலத்தில் நோ மவுண்டைன் டூ ஹை என்கிற 2022 வெளியிட்ட நூலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு. தமிழில் தாமரை செல்வி அவர்கள் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 2024 வெளிவரி வந்திருக்கிற தலை சிறந்த பயண நூல், வாழ்க்கை வரலாற்று நூல் என்றே நாம் இதை குறிப்பிட முடியும். ஆசிரியர் குமரன் ராசப்பன் அவர்கள் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக மருத்துவ எலும்பியல் அறுவை சிகிச்சை பிரிவு மருத்துவ ஆலோசகராக இருக்கிறார். அவருடைய துணைவியார் டாக்டர் காயத்ரியும் தலை சிறந்த மருத்துவர். இந்த நூலில் ஒரு 2-3 அத்தியாயங்களில் அவருடைய துணைவியார் எப்படி அந்த நேபாளத்தில் இருக்கக்கூடிய சிற்றூர்களில், கிராமங்களில் போய் மிகச்சிறப்பாக இலவசமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்களுக்கு மருத்துவம் செய்தார் என்பதையும் மிக நன்றாகவே விவரணையாக தந்திருக்கிறார். இந்த குடும்பமே அந்த நேபாள மாநிலத்தோடு ஒன்றிணைந்து விட்டதோ என்று கூட நாம் என்ன தூண்டுகிறது இந்த நூலை படித்து முடிக்கையில். 2012 மே 26 காலை 6:55 அவர் எவரெஸ்ட் சிகரத்தை எழுதியிருக்கிறார். இந்த சிகரங்களுக்கு அப்பால் என வந்திருக்கிற இந்த நூலை சீரடுகிரி பதிப்பகம் உரிமையை பெற்றிருக்கிறது. எழுத்து தமிழிலே வெளியிட்டிருக்கிறது. முன்னுரையில் எழுத்தாளர் IAS அதிகாரி இறையுன்பு அவர்கள் நம்முடைய கைகளை பிடித்து கொண்டு சிகரங்களுக்கு அழைத்து செல்கிறார் என குறிப்பிடுகிறார். இன்னொரு முன்னுரை தந்திருக்கிற நிதி தேசிய வளர்ச்சித்துறை அமைச்சர் சிங்கப்பூர் மாண்புமிகு இந்திராணி அவர்கள் புகைப்படங்களாலும் விவரணைகளாலும் ஆன நூல் என குறிப்பிடுகிறார். ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான மருத்துவர், கட்டுப்பாடான பயிற்சி, பேரார்வம், அர்ப்பணிப்பு இவற்றால் சாதித்தவர் என குறிப்பிடுகிறார். கிட்டத்தட்ட 14 அத்தியாயங்கள் இருக்கின்றன. 660 ரூபாய்க்கு வெளியிட்டிருக்கிறார்கள். 404 பக்கங்கள் இருக்கின்றன. படங்கள் மட்டுமே 60க்கு மேலே 32 பக்கங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன. அதனால் இந்த நூலை சில நிமிடங்களில் ஆய்வு செய்வது என்பது இயலாத செயல். பருந்து பார்வையிலே அங்கொன்றும் இங்குமாக 1-2 நான் குறிப்பிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த பயண நூல் என்பது பல்வேறு விவரணைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. உண்மையிலேயே நமக்கு பல தகவல்கள் ஆச்சரியமூட்டுவனவாக இருக்கின்றன. நூலாசிரியரே பல மலைகளில் ஏறி இருக்கிறார். கிட்டத்தட்ட 7 மலைகள் அவர் ஏறி இருக்கிறார். சீனாவில் இருக்கிற முஸ்டாகடாங்கிற அந்த மலை சிகரம் 7546 மீட்டர் அவர் ஏறி இருக்கிறார். 8202 மீட்டர் உயரம் இருக்கிற சோவோயு திபெத், அதை பற்றி 2-3 அத்தியாயங்களில் விளக்கமாகவே எழுதியிருக்கிறார். அமாத்தப்லாம் நேபாள் 6812 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சிகரம். அகான் காகுவா அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய 6962. ஓஜோங் தெவ் அதே அர்ஜென்டினா. அதே போல் நெவாத்தா சான் பிரான்சிஸ்கோ, இப்படி அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய 3 மலை சிகரங்கள் 6000 கிட்டத்தட்ட 7000 மீட்டர்கள் உயரம் இருக்கிற மலைகள். எவரெஸ்ட் தான் மிக உயரமான மலையாக அவர் கருதுகிறார். இப்படி பல்வேறு மலைகள் அவர் பயணப்பட்ட செய்திகள், இன்னும் இந்த மலைகளை பற்றிய விவரங்கள், மலை ஏற்றம் பற்றிய செய்திகளையும் இந்த நூல் நுட்பமாக தருகிறது. இந்த 14 இயல்களிலேயுமே 14 மேற்கோள்கள், அருமையான மேற்கோள்களை தந்திருக்கிறார். பெரும்பாலும் கோவி மணிசேகரன்ட்டு அதை பார்க்கலாம். இன்னும் சில எழுத்தாளர்களும் அப்படி மேற்கோள்களை தருவார்கள். இவர் இந்த மலை ஏற்றம் தொடர்பாக, வாழ்க்கை தொடர்பாக, நட்பு தொடர்பாக, இங்கே மார்க் ட்வைன் என்பவர் குறிப்பிடுகிற முழுமையாக வாழும் மனிதன் எவ்வேளையுமே இறப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொல்லுகிற போது நாமும் கூட எப்போதும் இறப்பை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பது போல் அந்த வரிகள் இருக்கின்றன. நான் வேறிடத்தில் பிறந்திருக்கலாம், நேபாளை சேர்ந்தவனாகவே உணர்கிறேன்னு அஜிவித் என்கிற ஒரு எழுத்தாளர் சொன்னதையும் இவர் குறிப்பிடுகிறார். கனவு காண வேண்டும், கனவுக்கும் நடப்புக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கும், அதை பார்த்து அஞ்சக்கூடாது என பெல்வா டேவிஸ் குறிப்பிடுற கருத்தை சொல்லும்போது மலை ஏறுவது இவருக்கு ஒரு பெரிய கனவாக இருந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மலை மனிதனிடம்
வேறுபாடு காட்டாது, கைவிட்டால் மரணம்தான், எல்லோருக்கும் மரணத்தை மலை பரிசளிக்கும் என்று நிர்மல் புர்ஜா கூறிய கருத்தையும் குறிப்பிடுகிறார். டால்ஸ்டாய் அவருடைய படைப்புகளில் படிப்பை மட்டுமே வைத்து கொண்டு எழுதுகிற மருத்துவத்தை பற்றி பேசுவது அப்படிப்பட்ட மருத்துவராக தான் மாறிவிடக்கூடாது என்று ஆசிரியர் எண்ணுவதாகவே நாம் நினைக்க தோன்றுகிறது. ஒரு மிகச்சிறந்த சமூகவியல் சிந்தனையாளராகவும் நாம் இவரை பார்க்கிறோம். கொம்பு என்பது அபாயகரமான மலை, பனிப்புயல் வீசுகிற இடம் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். நட்பை பற்றி ஒரு நல்ல மேற்கோள் தருகிறார். நண்பர்கள் நமக்கு நாமே தேர்ந்தெடுக்கும் குடும்பம் என்பதையும் குறிப்பிடுகிறார். கேட்டு ஒரு காட்டுமிராண்டி மலை என ஜார்ஜ் டெல் கூறியதையும் கூறுகிறார். இப்படி பல்வேறு மேற்கோள்களையும் அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் இந்த நூலுக்கு இந்த மேற்கோள்கள் தலை சிறந்த அழகூட்டுவனவாக அமைந்திருப்பதை நாம் கவனிக்கிறோம். மொத்தத்தில் இந்த நூல் மிகச்சிறந்த நூலாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். இவர் 13 வயது சிறுவராக இருக்கிற போதே மூத்தோர் வழிகாட்டலில் சாரணர் இயக்கத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறிப்பிடும்போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அவர் பள்ளி காலத்தில், தொடக்கப்பள்ளி காலத்தில் உயர்நிலைப் பள்ளிக்கு செல்லுகிற காலங்களில் தனக்கு அந்த விளையாட்டு போட்டியில் வாய்ப்பு இல்லையே என நினைத்துவிட்டு பிறகு மிகச்சிறப்பான வாய்ப்பு வந்திருப்பதாகவும் கருதுவதையும் நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். நண்பர்களே, இந்த நூல் நமக்கு பல்வேறு தகவல்களை தருகிறது. ஒரு மலை ஏறுகிற ஒருவர் எப்படி சிறுநீர் கழிக்க முடியாது, அப்படி சிறுநீர் கழிக்க வேண்டுமென்றால் என்ன மாதிரியான சிக்கல்கள். ஒரு முறை இவர் ஒரு போத்தலில் சிறுநீர் கழித்து வைத்து விடுகிறார். அது அந்த பனி கட்டியாக மாறிவிடுகிறது. வெளியில் வச்சதில் பல கிலோமீட்டரில் அந்த 1 லிட்டர் பனியை நான் இழுத்து சென்றேன் என்கிறார். அதே போல் அந்த காகிதம், மலம் கழிக்கிற போது துடைக்கிற காகிதம் பனிப்பலகையாக மாறிவிடும். யாரும் நடக்காத வேளையில் மலை முகட்டு பக்கம் திரும்பி கயிற்றில் தொங்கி கொண்டு தான் அது எப்போதாவது ஒரு முறை தான். அதே போல் துணி துவைப்பது 1 வாரம் ஆகும் என்றெல்லாம் இந்த 7 சிகரங்களை பற்றியும் அவர் அந்த பனி புயலில் சென்றபோது சந்தித்த சிக்கல்கள் நம் கண் முன்னாலே வந்து விரிகின்றன. நண்பர்களே, இவர் இந்த கிளிமாஞ்சாரோ என்கிற ஆப்பிரிக்க நாட்டினுடைய அந்த சிகரத்தை பற்றி குறிப்பிடுகிற போதும் மற்றும் எப்படி அங்கே அந்த அட்வான்ஸ்டு பேஸ்டு கேம்ப் என்கிற ஒன்று இருக்கும், நமக்கு பல அந்த மலையேற்றம் பற்றிய தகவல்கள் இந்த நூல் களஞ்சியமாக அமைந்திருக்கிறது. ஏஎம்எஸ், அக்யூட் மவுண்டன் சிக்னஸ் என்கிற அந்த வியாதியை பற்றி சொல்லுகிற போது எப்படி இந்த தலைக்குமட்டல், தலைவலி, பசியின்மை, நீர் குறைபாடு, ஆக்சிஜன் குறைவு, தலை சுற்றல், தூக்கமின்மை இவையெல்லாம் வரும். அவற்றை சந்திக்கிற ஆற்றல் ஒவ்வொருவனுக்கும் இருக்க வேண்டும் என்று இவர் குறிப்பிடுகிற போது நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அதே போல் இப்போ பல்வேறு இந்த மலைகளை பற்றிய குறிப்புகளையும் அவர் தருகிறார். இந்த நூலில் இந்த ஷெர்பாக்கள் என்கிற குழுக்கள் நேபாளத்தை சார்ந்தவர்கள், நேபாளிகள் குட்டையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஒரு கிராமத்திலேயே கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேல், ஒரு 10 முறை 15 முறை அந்த எவரெஸ்ட்டுக்கு சென்றவர்களெல்லாம் அரசாங்கத்தினுடைய சான்றிதழை பெற்று வைத்திருக்கிறார்கள் என்பதை கூறுகிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. யாக் என்கிற அந்த எருமை எப்படி அவர்களுக்கு அந்த மூட்டைகளை தூக்கி கொண்டு மலையில் ஏறி செல்வதற்கு உதவியாக இருக்கிறது. இந்த செய்மதி என்பார்கள் ஈழத்தமிழர்கள். இந்த செயற்கைக்கோள் அலைபேசி எப்படி தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் இவருடைய பயணத்தில் அமெரிக்கர்கள், ஆசிரியர்கள், ஜெர்மானியர்கள், ஆங்கிலேயர்கள் இவர்களெல்லாம் எப்படி கலந்து கொண்டார்கள், அந்த இன்டர்நேஷ்னல் மவுண்டன் கைட்ஸ் என்கிற அமைப்பு எப்படி இவருக்கு உதவியது என்பதையெல்லாம் அவர் தருகிற போது நமக்கு படிப்பதற்கு எல்லாமே வியப்பாக இருக்கின்றன. ஒருவன் அந்த மலையேற செல்லுகிற போது கிட்டத்தட்ட 20 கிலோ எடையுடைய பொருள்களை தூக்கி செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். கிராம்பன், ஜாமர், அந்த பற்றுக்கருவி, கயிறு இவற்றையெல்லாம், அந்த கனத்த மேலாடை, தொப்பி, கண்ணாடி, கையுறை, குல்லாய், காலுறை, காலனி இவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு சென்றால் தான் கிட்டத்தட்ட 20 கிலோவுக்கு மேலே இருக்கும். அந்த ஆடையே 8 கிலோ இருக்கும் என சொல்லுகிற போது கிட்டத்தட்ட 28 கிலோவை சுமந்து கொண்டு தான் ஒருவர் மேலே செல்ல முடியும் என்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது நண்பர்களே. இந்த ஷெர்பாக்களை பற்றி குறிப்பிட்டேன். 22 வயதுடைய காஞ்சா என்கிற ஷெர்பா 3 முறை எவரெஸ்டையும் 2 முறை சோவோய், அப்போ 22 வயதிலேயே. அதே போல் 54 வயது தனூரு ஷெர்பா என்பவர் 11 முறை எவரெஸ்டை எய்தியிருக்கிறார் என்கிற செய்திகளெல்லாம் நமக்கு வியப்பாக இருக்கின்றன. தனூரு அப்படிங்கிற அவருக்கு தாவான்னு ஒரு பட்டப்பெயர் உண்டு, வியாழக்கிழமை பிறந்தார் என்றெல்லாம் இந்த தகவல்களை, தாவா என்பது நேபாள மொழியில் வியாழக்கிழமையை குறிக்கும் என்றெல்லாம் அவர் குறிப்பிடுகிற போது பல்வேறு தகவல்கள் நேபாள மொழியை பற்றியுமே நமக்கு தருவதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போது இந்த உறங்குப்பை தனியாக பேசுகிறார். உணவு, உறங்குப்பை, பனிக்கோடரி, காப்பு பட்டை, கிராம்பான்கிற கருவி, காலணி, தோலாடை இவையெல்லாம் இல்லாமல் அங்கு செல்ல முடியாது.
வானொலியிலேருந்து செய்தியில் அங்கே தெரிந்து கொண்டதாக குறிப்பிடுகிறார். 8000 கிலோமீட்டர் உயரத்தில் 14 சிகரங்கள் உலகத்தில் இருக்கின்றன. அதில் சோவோயு ஒன்று. அது எளிய பாதையை உடையது. அதிலேயே எவ்வளவு சிரமம் சந்தித்தேன் என அவர் எழுதுகிற போது நாமே அந்த பயணத்தில் செல்வது போன்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. பனிப்பாறைகளில் பலர் இறந்திருக்கிறார்கள். ஒருவர் எப்படி இறந்து கிடந்தார் என்பதை குறிப்பிடுகிற போது அவருக்கு ஒரு உயிரச்சம் வந்ததை குறிப்பிடுகிறார். சிறுதார்ங்கிற ஷெர்பா குழு தலைவர், அதே போல் ஜப்பான் வீரர் எப்படி அந்த மூளையில் நீர் வறண்டு போய் மூளை பிறந்தவர்களாக அங்கு அலைந்தார் என்கிற செய்தி. இப்படி பல்வேறு மலையேற்ற குழுக்கள் சந்தித்த தகவல்களையும் அவர் குறிப்பிடுகிற போது நாம் இயந்து நிற்கிறோம் நண்பர்களே. ஒரு முறை ஒரு பெரிய பூகம்பம் அங்கே வந்து விடுகிறது. அந்த பள்ளத்தாக்கில் கூடாரம் ஆடுகிறது. விளிம்புக்குச்சை நாங்கள் பள்ளத்தாக்கில் விழுந்து அழிந்திருப்போம் என அவர் குறிப்பிடுகிற போது கூடாரத்தை விட்டு வந்தால் உறைந்து இறந்து இருப்போம் என்கிறார். மெல்லிய ஆடை உடித்து கொண்டு கூடாரத்துக்குள் தான் இருக்கலாம். மெல்லிய ஆடையோடு வெளியில் வந்தால் அப்படியே, ஏன்னா -45 டிகிரி என்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த மருத்துவர் குமரன் நாமக்கல் காவேட்டிப்பட்டி கருப்ப கவுண்டருடைய பேரன். அவங்க தந்தையார் ராசப்பன் இளமையிலேயே பெற்றோர்களை இழந்துவிட்ட காரணத்தினால் இங்கே பிழைக்க வந்திருக்கிறார். அவருடைய பெரியப்பாவு தான் இங்கே வளர்த்திருக்கிறார்கள். அவருடைய தாயார் வையாபுரி முத்துலட்சுமி அவர்கள் பள்ளியில் இவருக்கு தமிழாசிரியராக இருந்து தமிழையும் கற்றுத் தந்திருக்கிறார். அவருடைய தந்தை 62 வயதில் முனைவர் பட்டம் பெற்றதையும் குறிப்பிடுகிறார். ஒட்டுமொத்தத்தில் புகழ்பெற்ற இந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மெரினா கபையில் இருக்கக்கூடிய சாண்டஸ் ஹோட்டலில் திருமணம் நடந்தபோது என்னுடைய தந்தையார் நான் இங்கே வந்தபோது இப்படியெல்லாம் நினைத்திருக்க மாட்டேன் என குறிப்பிடுவதையும் நாம் கவனிக்கிறோம். இந்த அவர்கள் குடும்பம் ஏழ்மையில் இருந்திருக்கிறது, நடுத்தர குடும்பம்தான். ஜெய்ப்பூருக்கு ஒரு முறை பயணம் போனதே பெரிதாக எழுதுகிறார். அதே போல் ரெட்ஃபோர்ட்டில் செங்கோட்டையில் யானையில் பயணம் போனது வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை என்கிறார். தாஞ்சோங் யூசுன் பகுதிகளில் அவர் மாணவ பருவத்தில் குடியிருந்ததே நம்ம பார்க்குறோம். இவருக்கு இந்த ஹாக்கி டென்னிஸ்லலாம் ஆர்வம் இருந்தாலும் இவருக்கு இந்த சாரணர் குழுவில் தான் இடம் ஒதுக்குகிறார்கள் உயர்நிலைப் பள்ளியில். அந்த சாரணர் குழுவில் தான் முன்னாள் பிரதமர்கள் இருவர் இருந்தார்கள் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு செல்கிறார். அப்போது இவர் மாணவ பருவத்தில் இருக்கும்போது இந்த சாரணர் குழுவில் இவரும் பங்கேற்றிருக்கிறார். இந்த புக்கிக் தீமாங்கிற குன்று 164 மீட்டர் அந்த மாணவ பருவத்தில் அவர் ஏறியது தான் பிறகு அவருக்கு நல்ல வசதியாக இருந்தது என குறிப்பிடுகிறார். இந்த நேபாள மொழி சொற்கள் பலவற்றுக்கு இவர் பொருள் தருகிறது நிலையே மிக சிறப்பாக இருக்கிறது நண்பர்களே. இவருடைய பயணத்துக்கு பலர் உதவி இருக்கிறார்கள், அதை மறக்காமல் குறிப்பிடுகிறார். நன்கொடை தந்தவர்கள், ஊக்கமூட்டியவர்கள். இவர் அந்த சாரணர் இயக்கத்து கொடியையும் சின்னத்தையும் எவரெஸ்ட் சிகரத்தில் நட்டுவிட்டு வந்திருக்கிறார். நன்றியோடு அந்த நன்றி பாராட்டுகிற தன்மை அந்த போர்ட்ஸேங்கிற அந்த ஊர் மக்கள், செர்பா மக்கள், மருத்துவர் காயத்ரி மட்டுமில்லை இவரோடு இணைந்து இருக்கிறது. இவர் அங்கே இருந்தப்போ சிங்கப்பூரில் கூடிய தமிழ் முரசன் அதிலிருந்து ஸ்ட்ரைட் டைம்ஸ் பத்திரிகையும் செய்திகள் விளைவிட்டு உலவின என்பதை குறிப்பிடுகிறார். நண்பர்களை 1924 பிரிட்டிஷ் வீரர் ஜார்ஜ் மேலரி இறந்து போகிறார் மலையேற்றத்தில். அவர் கூடவே ஆண்ட்ரூ அப்படிங்கிற இன்னொருவரும், சேண்டின்னு அவர் பேர் இர்வின், அவரும் போகிறார். 2 பேருமே அந்த பனிப்புயலில் இறந்து போகிறார்கள். 1924 இறந்த அவர்களுடைய உடலில் ஒன்று மட்டும் 75 ஆண்டுகள் கழித்து கிடத்திருக்கிறது. நமக்கு ஒரு செய்தி தெரிகிறது, இமயமலை மேற்றத்தில் இறந்து போய் அந்த உடல் 75 ஆண்டுகள் கழித்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பது வியப்பாக இருக்கிறது நண்பர்களே. அந்த ஆண்ட்ரூ சாண்டி இர்வினுடைய உடல் கிடைக்கவில்லை என்ற தகுதியும் தருகிறார். கிட்டத்தட்ட 7010 மீட்டர் உயரத்தில் இருந்த அந்த நோயல் ஓடையில் தான் அதை பார்த்துவிட்டு சொன்னார் என்கிற தகவல்கள் நமக்கு வியப்பாக இருக்கிறது. அதே போல் 19 பேரோடு பிரான்ஸ் நாட்டு துணை மேயர் ஒருவர் ஜெரால்டு தெவூசோ 19 பேரும் அவரோடு கூட சென்ற ஷெர்பாக்களும் சேர்ந்து 5 ஷெர்பாக்களும் பனிப்புதைகளில் இறந்து போய்விட்டார்கள். கிட்டத்தட்ட பனிப்பாறை 10 மாடி உயர்வுக்கு 2014 கும்பு உறைபனி வீழ்ச்சி. இந்த கும்பு உறைபனி வீழ்ச்சியை பற்றி பலரும் எழுதியிருப்பதையும் குறிப்பிட்டு காட்டுகிறார். மொத்தத்தில் அங்கே இறந்து போனால் மலையிலேயே விட்டு விடுவது, எரியூட்டுவது அல்லது நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது என்கிற நடைமுறைகள் இருக்கின்றன. ஆல்பைன் வீரர் கான்ட்ரட் ஒரு இடத்துல சொல்லுகிறார் நண்பர்களே, 2000 பவுண்டு எடையை உடைய யானையை சுமந்து செல்வது போல் இருக்கும். இவர் கூட ஒரு முறை புதையில் பணியில் மாற்றிக்கொள்கிறார். இந்த ஷெர்பா இவரை காப்பாற்றிய போது இந்த கையில் வைத்திருந்த இடையெல்லாம் வாங்கி கொண்டு காப்பாற்றினார் என நன்றியோடு குறிப்பிடுகிறார் நண்பர்களே. ஒட்டுமொத்தத்தில் 2019 மட்டுமே 11 பேர் இறந்திருக்கிறார்கள். சோமாலுங்மாங்கிற மலையை பற்றி சொல்லுகிற போது ராட்சசர்களின் ராட்சசன் என்கிறார். தாவா என்கிற பெண்மணி 8000 மீட்டர் உயர மலைகளில் பலமுறை ஏறியவர், அலட்சியமாக நடந்து வந்தார்.
ஏன்னா அவர் சொல்லுகிற போது பெண்களும் இந்த மலையேற்றத்தில் சளைத்தவர்கள் இல்லை என்பது நமக்கு சொல்லித் தருகிறது. ஒட்டுமொத்தத்தில் மாணவ பருவத்தில் இந்த சாரணர் இயக்கங்கள் சிங்கப்பூரில் செய்கிற சாதனை, அந்த இளைஞர்களை எப்படி இந்த அரசு ஊட்டி வளர்க்கிறது என்பவை இவையெல்லாம் நமக்கு இந்த சிகரங்களுக்கு அப்பால் என்கிற நூலை படிக்கிற போது தெரிகிறது. காலம் கருதி நான் இத்தோடு இந்த திறனாய்வை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.